அன்பின் பக்தர்களே, நவராத்திரியின் 3வது நாள் சந்திரகண்டா தேவிக்கு அர்ப்பணிக்கப்பட்டது. சிவபெருமானை திருமணம் செய்து கொண்டபோது பார்வதி தேவி நெற்றியில் அரை சந்திரனை அணிந்தார். அந்த வடிவமே சந்திரகண்டா. மகிஷாசுரனை அழிக்கும்போது குதிரையின் மீது ஏறி போரிட்ட வடிவம் இதுவே. நீங்கள் தேவி பார்வதி அம்மனின் பக்தர் என்றால் ஓம் சந்திரகண்டாய நமக என்று கமெண்ட் செய்யவும். தேவி 10 கைகளுடன் திரிசூலம், வில், அம்பு, கமண்டலம், கத்தி போன்ற ஆயுதங்களுடன் முகத்தில் கருணை புன்னகையுடன் தோன்றுவார். வலது கையில் அபயஹஸ்தம். அம்மனை வணங்கினால் பயம், குழப்பம் நீங்கி தைரியம் பெருகும். எதிரிகள் விலகி தடைகள் கரையும். தொழில், கல்வி, திருமண வாழ்க்கையில் வெற்றி, அமைதி கிடைக்கும். வழிபாட்டில் காலை மாலை தீபம் ஏற்றி சாமந்தி, செம்பருத்தி பூக்கள் அர்ப்பணிக்கவும். ஓம் சந்திரகண்டாயை நமஹா என்று 108 முறை ஜபிக்கவும். சித்தர்கள் சொல்வது, சந்திரகண்டாவை வணங்கினால் சூரியன் தரும் வெளிச்சமும் சந்திரன் தரும் அமைதியும் இரண்டும் சேர்ந்து ஆன்மீக வாழ்வை ஒளியூட்டும். ஓம் சந்திரகண்டாயை நமஹா. ஆன்மீக புரிதலில் ஹலோ சந்திரன்.